திரு வீரமணி அவர்கள், திமுக ஏன் மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும்? அப்புறம் நீங்க தொடர்ச்சியா ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறீங்க, கோரிக்கையில ஒரு முழக்கம் வச்சுட்டே இருக்கிறீங்க. பிஜேபி ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி வெல்லக்கூடாது, பிஜேபி காலூன்றக்கூடாது அப்படிங்கிற தொடர்ச்சியான ஒரு முழக்கம் வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்? அதாவது ரொம்ப பெருசா பேசுறது சுருக்கமா சொல்றேன். ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும்? கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் அரசு என்று அறிவித்து அந்த அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டால் நேரம் போதாது. 1-2 சொல்லுகிறேன். விடியல் பயன், மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு 1000 ரூபாய், இவைகளெல்லாம் ஊக்கத்தொகைகளாக தமிழ்நாடு அரசு கொடுத்து வருகிறது. முதியோருக்கு ஓய்வூதிய பென்ஷன் வழங்கி கொண்டிருக்கிறது. மருத்துவ வசதிக்காக இல்லம் தேடி மருத்துவம், கொரோனா காலத்தில் இல்லம் தேடி கல்வி என பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. முதல்வர் பணிப்பகத்தின் மூலமாக இன்றைக்கு எத்தனை IAS அதிகாரிகள் உருவாக்கிறார்கள் என்பதை செய்தித்தாளை கொடுத்திருந்தால் தெரிந்தது. இவையெல்லாம் நாங்கள் பல்வேறு விதமான சாதனைகளை செய்திருக்கிறோம். சாதனைகளால் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள் என்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றோமோ அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதனைகளை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் பாரதிய ஜனதா முக்கியமாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்கான விடயம் என்றால், மணிப்பூரில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் எந்த விடயத்தில் ஒப்பிடுகிறீர்கள் சொல்லுங்கள். அப்படி என்றால் மணிப்பூர் விடயத்தை நீங்கள் முழுமையாக அறியவில்லை என்றுதான் பொருள். சாதனைன்னா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாதனை உனக்கு 1000 ரூபாய் தரேன், அது ஒரு சாதனை. நான் இந்து 1000 ரூபாய் தரேன், உனக்கு சாதனை. நான் அந்த பஸ் ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்குறேன், அது சாதனை. உனக்கு ஃப்ரீயா இன்னும் அரிசி தரேன், அது சாதனை. இது சாதனை. சாதனைன்னா என்னது? இவங்களுக்கு முதல்ல சாதனைன்னு என்னன்னு தெரியல. நீ வா 1000 ரூபாய், உனக்கு மாசம் 5000 ரூபாய் தரேன், சாதனை. இன்னொருத்தர் ரோட்ல போறவங்க கூப்பிட்டு வச்சுன்னா 2000 ரூபாய் தரேன், சாதனை. அப்படி அந்த காசு வாங்காமலே அவங்க வாழ்க்கை தரம் உயரணும், அதுதான் சாதனை. இது சாதனை இல்லை. காசை கொடுத்துட்டு நான் சாதனை பண்றேன்னு சொல்றாங்க. 2வது, திமுக திருப்பி வரணும் சொல்றாங்க. எல்லாம் இந்த ஜோட மேக்கப் எல்லாம் போட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பொண்ணு தகப்பன் கொலை செய்யப்படுறான், யாரும் கேஸ் எடுக்கல, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அவள் எந்த ஒரு சட்டமும் அவளுக்கு பாதுகாப்பா வரல, நியாயம் கொடுக்க வரல. அந்த பொண்ணு தற்கொலை பண்றா கையில எழுதி. இவங்க திருப்பி ஆட்சி வரணும், சாதனை. நீங்க 1000 ரூபாய் அந்த பொண்ணு கொடுத்துருப்பீங்கல்ல, அவங்க வீட்டுல யாருக்காவது ஒரு ஊக்கத்தொகை போய் கொடுத்துருப்பீங்கல்ல. என்ன பேசுறீங்க? மனிதன் உயிர் வாழ்வது பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுதாங்க. இன்னொரு புள்ளி வரது சொல்றேன். 2023 இருந்து 5,39,000 மேல கேசஸ், மிக சீரியஸான குற்றங்கள் நடந்திருக்குது. பெர்சன்டேஜ் சொல்ல போனா 701%. இதுதான் இவங்க உண்மையான சாதனை. விடியல் பயணம் யாருக்கு விடிஞ்சது? உதயநிதி ஸ்டாலினுக்கு விடிஞ்சது. விடியல் பயணம் என்னையா விடியல் பயணம்? இவங்களுக்கு தமிழ்நாடு திராவிட அரசியலுக்கு ஒரு பெரிய ஸ்டைல் ஒண்ணு உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன போறேன்பா, நான் கன்னியாகுமரியில நடக்க போறேன், விடியல் பயணம். என்ன விடியல் பயணம்? உங்க கட்சியை எதிர்த்து மதிமுக விடியல் பயணம் வைகோ தொடங்கினார். திமுகவை எதிர்த்து விடியல் பயணம் மாதிரி ஒரு தொடங்கினார். அவர் இன்னைக்கு 2 சீட் வாங்கிட்டு உங்களோட தான் இருக்கிறார். சாதனை என்றால் என்ன? அது வாழ்க்கை தரம் உயர்வதுதான் சாதனை. தன்னம்பிக்கை உயர்வது சாதனை. பைசாவை கொடுத்துட்டு நான் இது தரேன், அது சாதனை இல்ல. சட்டம் ஒழுங்கு, உயிர் பாதுகாப்பு, மானம் மரியாதைக்கு பாதுகாப்பு, அதுதான் சாதனை. அந்த சாதனை திமுக செய்யவே. சரி, நீங்க 6 மாநிலத்துல செய்த சாதனைகளை சொல்லலாமா? இந்த சாதனை என்ன விளக்கம் பார்வையாளருக்கு இருக்கும்? ஒரே ஒரு அது நாங்களும் நீங்க தான் சொல்லணும். இல்ல ஒரே ஒரு நாங்க ஆளு மாநில என்ன எத்தனையோ அதிகாரிகள் கொலை இல்ல, ரோட்ல ரவுடிகளை ரோட்ல வச்சு அடிச்சு கொண்டு போறாங்க. பலமான அரசியலும் சமுதாய உயர் அந்தஸ்து மிக்கவர்கள் எல்லாம் இன்னைக்கு உள்ள இருக்காங்க.
உள்ளத்துக்கு போட்டிருக்கோம். பெரிய பெரிய மந்திரிகள் கூட ஒட்டி உறவாடினவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாப்புல. பெரிய பெரிய மந்திரிகளுக்கு இப்போ வீடுகளில் இருந்து பார்ட்னரா இருந்தவங்களையும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே இலகுவான ஒரு தீர்வை கொண்டு போகல, கடுமையான தீர்வை தான் எடுக்கணும். சரி, நீங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது துடிக்கிற காரணம் இப்ப நாங்க அங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிங்கிறது என்ன, இவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது. நாம கூட ஒன்றும் சொல்ல, 2 சீட்டு தானே இருந்தது பிஜேபி. வந்தவங்கள 100. அப்ப என்ன அப்ப மிஷினா இருந்தது இல்லையே. வந்தவங்கள தமிழ்நாட்டில் நீங்க ஜெயிச்சீங்கன்னா மிஷினும் சரியில்லை. மகாராஷ்டிராவில் நாங்க ஜெயிச்சோம்னா இங்க மிஷின். எலெக்ஷன் கமிட்டி எங்க கையிலன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நாங்க ஏன் பண்ண முடியாது. நீங்க ஜெயிச்சா மிஷின் இல்ல, நாங்க ஜெயிச்சா மிஷின். இந்த மாதிரி ஓட்ட அரசியல் பண்ண முடியாது. 2வது, இவங்களுக்கு ஒரே ஒரு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணக்கூடிய திமுக கட்சி மட்டும் ஒரே ஒரு பிடிப்பை தவிர அதுக்கு வர ஒண்ணுமே இல்லை. அதான் காஸ்மெட்டிக். எங்க பார்த்தாலும் தமிழ் 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 தமிழ். என்ன தமிழ்? உங்க கலாநிதி மாறன் வீட்டுல எல்லாரும் நல்லா ஹிந்தி தானே பேசுறாங்க, அழகான ஹிந்தி பேசுறாங்க. பாம்பேல இங்க ஏலத்துக்கு வரும்போது என்ன அழகாக ஹிந்தி பேசுறாங்க. உங்க வீட்டு பிள்ளைகளும் ஹிந்தி படிக்கலாம், எங்க பாமர வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்க கூடாதா? எங்க திணிச்சிட்டோம்? இது தேவையில்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து அந்த மக்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் எழுதியிருக்கு, அதுல ஹிந்தி எழுதியிருக்கு. அது ஹிந்தி தெரியும், உனக்கு ஹிந்தி தெரியாது, படிக்காம போயிடுவான். அதையே எழுதுறேன். வெளியில ஹிந்திக்காரன் வருவான்ல, அவனுக்கு அவன் டூரிஸ்ட் வரணும்ல, அவன் படிச்சுட்டு போறான்ல. ஒரு பழைய அழிச்சோன்னா அழிஞ்சிருமா? உங்க வீட்டு பிள்ளைகளும் ஹிந்தி பேசலாம். உங்க வீட்டு பிள்ளைகள் இங்க ஏழை எடுத்து வரும்போது ஹிந்தியில அழகழகா பேசிட்டு போகும். ஆனா பாமரன் வீட்டு பிள்ளை மட்டும் இன்னொரு மொழி பேசினா உங்களுக்கு மொழி எடுத்து ஒன்று தொட்டே நீங்க மொழிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி வேலை பண்ணக்கூடிய திமுக ஆட்சி இந்த முறை சரியான தண்டனை கிடைக்கும், மக்களால் சரியான தண்டனை. திரு சாலமன்ராஜன் அவர்கள், பிசிஆ கட்சி தெருமுனையில இருந்து சட்டசபை வரைக்கும் இல்ல நாடாளுமன்றம் வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்க வந்து இப்ப இருக்கிற பிஜேபி கட்சி குறித்து வந்து எதிர்கேள்வி கேட்டும் அது வரக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கீங்க, அந்த முழக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க பதில் என்ன? எங்களுக்கு பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னா, பிஜேபி வந்து ஒரு மத அரசியல் பண்ணுது. மத அரசியலுக்கு வச்சு அதை வச்சே மேலே வரணும்னு ஒரு மூணு வெறுப்பு அரசியல், மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறேன், அது மாறக்கூடாது. எங்களுடைய கோரிக்கை இந்த 2 தான். ஏழை எளிய மக்கள் யார் ஜெயிச்சது, மக்களுக்கான நீங்க ஜெயிச்சு வந்தாலும் சரி, நான் ஜெயிச்சு வந்தாலும், மக்கள் ஓட்டு போட்டாலும் சரி, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சு வந்தால் அந்த மக்களுக்கான தேவைகளை செய்யும். இதெல்லாம் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப டேலண்டட் கட்சி, பயங்கர சக்தி மிக்க கட்சி. நாங்க என்ன நினைக்கிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. காமெடி பண்றதுல வந்து விடுதலை சிறுத்தைகளை மிஞ்சிறதுக்கு ஆளு இல்லை போல. அவங்க திமுக காம்படிஷன் நினைக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு தெரிஞ்சுதான். நாங்க இப்ப கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம். யார் சொன்னா? மாத்ததா இல்ல, தேவையில்லாத நீங்க ஒரு நிமிஷம், தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை உதிரிச்சுக்கிட்டு அவங்க மாத்த போறாங்க, மாத்தினாங்க. 2வது இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். 2 MP இன்னைக்கு நாங்க 250 கிட்ட MP வந்திருக்கோம். நாங்க என்ன சொல்லி பண்ணோம்? இந்துக்கள் கட்சின்னு தான் சொல்றோம். எல்லா மக்களும் வாழ நாங்க இந்துக்கள் சப்போர்ட் பண்ற கட்சின்னு தான் சொல்றோம். ஓட்டு போட்டது யாரு? மக்கள் தாங்கய்யா. ஜனநாயகத்துல நாங்க சொல்லக்கூடிய கொள்கையை ஏத்துக்கிட்டு சரி நீதான் சரின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள் தான் நாங்க வந்திருக்கோம். அது எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க அப்ப நீங்க யாரும் எதிர்த்து பேசுறீங்க? மக்களை எதிர்த்து பேசுறீங்க? மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்க நாங்க அதே கொள்கையை சொல்லிதான் வந்தோம். இந்து என்று சொல்லலாம்னு சொல்லிதான் கேட்டோம். போட்டாங்கல்ல ஓட்டு. அப்ப அவன் ஓட்டு போட்டது தப்பா? அப்ப நீங்க யாரை எதிர்த்து பேசுறீங்க? ஜனநாயக முறைப்படி கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இருந்திருப்பா, அது எப்படி தப்பு? எங்க கொள்கையை பிடிச்சிருக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், நாங்க தான் மாற்று அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு முழக்கத்துடன் ஒரு நாம் தமிழர் கட்சி, நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா என்ன செய்வீங்க? உங்க செயல் திட்டம் என்ன?
யாருமே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஏன் சொன்னாங்கிறத இவங்க பேசுனதை வச்சு அது குடும்பாவது இவங்கெல்லாம் ஏன் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சகோதரர் வீரமணி தன்னுடைய கருத்தை வைக்கும்போது சாதாரண பட்டியலில் சொன்னது 1000-2000 கொடுத்ததா சொல்றாங்க. அங்க சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கு, கஞ்சா வீடு வீடா போய் சேர்ந்துருக்கு, டாஸ்மார்க்ல சாலையை குடிக்க வச்சு அவ்வளவு நடுரோட்டில் விழுந்து கிடக்காங்க தமிழ் ஃபுல்லா. சகோதரர் சொன்னாரு தமிழை வச்சு பண்றாங்க, அவங்க தமிழை வச்சு ஆட்சி பண்ணல, தமிழை வச்சு வியாபாரம் பண்றாங்க. நாங்க தமிழை வச்சு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இதுதான். அடுத்தாப்புல சகோதரர் சொன்னாரு சாதனை இன்னைக்கு கஞ்சா அவ்வளவு எளிதா கிடைக்கும். நடக்கிற குற்றங்களுக்குள்ள இதான் காரணம்னு போலீஸ் சொல்லுது. எப்படி வருது கஞ்சா? ஒரு அரசுல அதிகாரம்னு இருக்குது, போலீஸ்னு இருக்கு, முதல் மந்திரி கையில அதிகாரம் இருக்கு. உங்களை மீறி எப்படி கஞ்சா கள்ளச்சாரம் அடிக்கிறான், எப்படி கஞ்சா உள்ள வருது, அதை தடுக்கல. நீங்க வந்து இன்னும் கஞ்சா வரத்தை கூட்டுவீங்க, அது கடை போட்டு கொண்டா கொடுப்பீங்க, காரை கடை போட்ட மாதிரி. கஞ்சா வழக்கில் கைதான இதுக்கு முன்னால அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எதுவுமே பண்ணல. சட்ட ஒழுங்கு சீரடி கிடக்கு, நடு ரோட்ல அறுவாலை தீட்டு வெட்டி தலை வீசி போட்டு போயிட்டு இருக்கான் ஜாதி பேரை சொல்லி. என்ன சமூக நீதி ஆட்சி பண்றீங்க? என்ன திராவிட மாடல் அரசு ஆட்சி பண்ணீங்க? சகோதரர் வந்து வாதம் பண்ணும்போது எங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தையை சொன்னாரு, 2000-1000 கொடுக்காங்க தவறு அப்படின்னு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க கூட்டணியில் இருக்க அதிமுக அதை தான் செய்யுது, புதுசா வந்து இருக்கிற புதிய சக்தின்னு சொல்றவங்களும் அதை தான் செய்யறாங்க. நாங்க அதனாலதான் சொல்றோம், அந்த 10 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டுக்கு அரசு கடன். நீங்க கொடுக்க போற இந்த நிதிக்கெல்லாம் எங்க இருந்து பைசா வரும்? அது நீங்க மேலும் மேலும் கடனாளி ஆக்கி வச்சுட்டு இலவசம் வேண்டாம்னு சொல்ற ஒரே கட்சி எங்க கட்சி தான். இலவசம் ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? எதுக்கு இலவசம் கொடுத்து சோம்பேறி ஆக்குறீங்க? அவங்கள வழிவகுத்து கொடுங்க, அவங்க அதுக்கான நல்ல வழிவகுத்து கொடுங்க, அவங்க பழைய தேடி போவாங்க. இத்தனை வருஷம் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, இன்னும் இலவச அரிசி இன்னும் 1000 கொடுக்குற இழிநிலையில தானே வச்சிருக்கீங்க. என்ன பெருமை பேசுறீங்க நீங்க? குடிமக்களை கையேந்திர இடத்துல வச்சுட்டு அதை சாதனை பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதுக்கு உண்டான பதில வந்து திரு வீரமணி அவர்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீங்க பிஜேபி வரதை பத்தி 2 வருஷம் கேட்டீங்க அண்ணன். நான் சொல்றேன், பிஜேபி கொண்டு வந்ததே அவங்க தாங்க. பிஜேபி புதுசா தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா உள்ள கட்சி தான் அது. அவர் சொன்ன மாதிரி மக்கள் தான் சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை நாங்க தான் காப்பாற்றுறோம், சனாதானம் சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கு. பேசல தோல்லத்துக்கு வச்சு கொண்டு வந்தது யாரு? பண்டாரம் பரதேச கட்சின்னு சொல்லிட்டு தூக்கி தோல்ல வச்சுட்டு சீட்டு வாங்கி ஆட்சியில பங்கேற்றி இருந்தீங்க. 13 நாள் தான் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்து ஆட்சியை கவுத்துனாங்க. ஐயோ நாடு என்ன அவங்க போய் முட்டு கொடுத்து 5 வருஷம் ஆட்சியில பங்கேற்றீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? பிஜேபின்னு பிஜேபி அது ஒரு கட்சி, அது சரியா தவறா அது காலத்துக்குள்ளது. அவங்க கருத்தை சொல்லி அவசியம் பண்ண. நீங்க என்னங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, அவன் தப்புன்னு சொல்லி என்ன நீங்க ஊரை ஏமாத்துறீங்க? பெரிய கட்சிங்கிறீங்க. ஊரோட அவ்வளவு கூட்டு வச்சு கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் சாதிக்க போறோம், ஓட்டுக்கு 2000 கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, 2000-5000 என்ன சாதிச்சிட்டீங்க? இத்தனை வருஷம் கட்சி ஆட்சி ஆளுங்கட்சியில இருந்து ரோட்டை கொடுத்துதாங்க நீங்க ஓட்டை வாங்குறீங்க. மனசாட்சி சகோதரர் சொல்லணும், நாங்க எலெக்ஷன் ரோட்டு கொடுக்காம நாங்க ஓட்டை வாங்குறோம். எல்லாருக்கும் நிறைய பேர் கேள்வி வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஆட்சியில இருந்திருக்கீங்களா? சொல்லணும்ல. இல்ல நீங்க கேள்வி கேட்கறன்ற பேர்ல வன்மத்தை கேட்கறீங்க. உண்மையா பேசிருக்கோம். ஐயா சொன்னாங்க 1000 கொடுத்தீங்க, 5000 கொடுத்தீங்க, 2000 கொடுத்தீங்க, இதுதான் உங்க சாதனையானாங்க. ஐயா, நாங்க கொடுத்தது உரிமை. அது எப்படி சாதனைகளாக மாறியதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1 வருடமாக மத்திய அரசு வெளியிடுகிற எல்லா பட்டியலிலும் தமிழ்நாடு முதலிடம். அதை நாங்க சொல்லல, திமுக அரசு சொல்லல, மத்திய அரசு சொல்லுகிறது, நிதியமைச்சர் சொல்லுகிறார், பிரதமர் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய மத்திய அரசு சொல்லுகிறது. ஆனா நாங்க எப்பவும் போய் பேசுறோம்னு இவங்க தான் சொல்றாங்க. நான் உண்மையை சொல்றது அவங்களே சொல்றாங்க. இருந்தாலுமே இவங்க நல்லது பண்றாங்க, நாங்க சொல்றோம். இவங்க சொல்றோம் போய் சொல்றாங்க. அதுதான் எங்களுடைய வெற்றி. நாங்கள் நல்லதுக்கு நல்லது நன்மை நடந்தால் அது நன்மை என்றே சொல்லுவோம். இதை நான் வரவேற்கிறேன். நாங்க நல்லது பண்றோம், அது நல்லதுன்னு சொல்றதுனால இந்த வார்த்தையை வரவேற்கிறேன், பிஜேபியை வரவேற்கல. இல்லங்க, அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஒன்றும் பதில் கொடுக்கல. சொல்லுங்க, அது என்ன குற்றச்சாட்டு? வச்ச குற்றச்சாட்டு ஒண்ணு வரேன். சட்ட ஒழுங்கு ஐயா நான் வரேங்க. ஐயா சொன்னாங்க முதல்ல நீங்க என்ன சாதனைன்னு சொன்னாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது சாதனை இல்ல, அதனால தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி என்னன்னு கேட்டாங்க. அது மத்திய அரசு வெளியிடுற பட்டியலில் எல்லாரும் தமிழ்நாடு முதலிடம். ஆமா, இன்னைக்கு ஜிடிபி எடுத்துக்கோங்க, 19% வளர்ந்துருக்கு. நாட்டுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டுடைய ஒப்பிடுறாங்க, இந்தியாவுடைய வளர்ச்சி இல்ல. 1000 ரூபாய் இங்க வாங்கி டாஸ்மார்க் வளர்ந்துட்டு ஒரு குறிப்பை நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன்.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 35,550 கோடி மொத்தம் அந்த 5 ஆண்டுல ஒதுக்குது. பொங்கல் பரிசு தொகை மற்றும் ரொக்கம் வந்து 13,363 கோடி. விடியல் பயணம், அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்தது வந்து 13,200 கோடி. நகைக்கடன் தள்ளுபடி வந்து 5 சவரன் வரை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, மொத்தம் 6,000 கோடி. இதர கடன் தள்ளுபடிகள், விவசாயம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள், அது 4,511 கோடி. புதுமை பெண் திட்டம், மாணவருக்கு உயர்கல்விக்கான கொடுத்த திட்டம் வந்து தொகை ஒதுக்கின தொகை வந்து 1,461 கோடி. தமிழ் புதல்வர் திட்டம், மாணவர் உயர்கல்வி உறுதி திட்டத்துக்கு வந்து 850 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இது ஒட்டுமொத்த செலவு பார்த்தீங்கன்னா 74,936 கோடி ஆயிருக்குது. சரிங்களா? டாஸ்மாக் வருமானம் மட்டும் 5 ஆண்டுல 2,25,321 கோடி ஆயிருக்குது. அதாவது டாஸ்மாக் வருமானமும் அந்த வந்த வருமானத்தையும் இந்த திட்டத்துக்காண்டி செலவு பண்ணது போக பார்த்தீங்கன்னா மீதி வந்து 4 லட்சத்தி, அதாவது இது திட்டங்களுக்கு எல்லாம் செலவுக்கு போக மீதி வந்து 1,50,000 கோடி ரூபாய் இருக்குது. எங்க இருக்கு? டாஸ்மாக் வருமானத்திலிருந்து வந்தது போக அதுல வந்த வரவு இப்ப நீங்க திட்டத்துக்காண்டி வந்தது. படித்தது வந்து அரசு திட்டங்கள், அது இல்லாம அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் போடணும், ரோடு போடணும், தண்ணி குழாய் போடணும், லைட்டு போடணும், எல்லா விதமான திட்டங்களுக்கான வருவாய் எங்க இருந்து வருகிறது? சரிங்க, டாஸ்மார்க்ல இருந்து வரல. டாஸ்மார்க்கை மட்டும் தமிழ்நாடு நம்பி இல்ல, ஆட்சி நடக்கக்கூடிய பாண்டிச்சேரி நம்பி இருக்கிறது. தமிழ்நாடு டாஸ்மார்க் நம்பி இல்ல, தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களை நம்பி இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்கப்படுற பணம் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி கிட்ட ஒதுக்குறாங்க. வரவு வந்து 3 லட்சம் கோடி வரவு வந்ததாக அறிக்கை வருது. செலவு செஞ்சது பாத்தீங்கன்னா 4,50,000 கோடி கிட்ட வருது. அதாவது வரவு வந்து 3 லட்சம் கோடி, செலவு வந்து 4,50,000 கோடி. அப்படிங்கிற கணக்கு பார்க்கும்போது தான் இந்த கடன் வந்து அதிகமாக சுமையா ஏறுது. அப்போ நீங்க வந்து இந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்குற அந்த தொகை பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல, அதாவது 3 லட்சம் கோடிக்கு வந்து நீங்க பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா 55,000 இருந்து 60,000 கோடி வெறும் இந்த திட்டத்துக்கு மட்டுமே போயிருது. இந்த திட்டம் அதாவது இலவசத்தினால் நீங்க இலவசம் இல்லங்க, அந்த இலவச பேசுவீங்க. ஒரு நிமிஷம், இப்போ 60,000 கோடி கிட்ட போயிருது. மீதி இருக்கிற 2,40,000 சம்திங் அந்த கோடியில பாத்தீங்கன்னா அதுலதான் நீங்க வந்து ஆட்சி நடத்த வேண்டியது இருக்குது. இதனால 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்ததாக எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு நாங்க தான் மாற்றுன்னு சொல்றவங்க தொடர்ச்சி அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க இந்த கடனை எப்படி நீங்க வந்து அடைப்பீங்க? ஒண்ணு, தமிழ்நாட்டுக்கு வருவாயை பெருக்கிறதுக்கு எப்படி பெருக்குவீங்க? இதுக்கு நீங்க உங்க பதில் வைங்க. ஐயா, கடன்கிறது ஒவ்வொரு மாநிலமும் கடன் வாங்குவது போல் தமிழ்நாடு வாங்கவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கான ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க உங்களுடைய வார்த்தை வைங்க. ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. வாதம் வைக்கல, நான் நெறியாளர். இல்ல, நீங்க என்கிட்ட பேசும்போது நீங்க வாதம் தான் வைக்கணும், பிஜேபி கிட்ட பேசும்போது நீங்க வாதம் தான் வைக்கணும். அப்படின்னா நீங்க நெறியாளர். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு சதவீதம் இருக்கு கடன் வாங்குறது. சதவீதம் தமிழ்நாடு அந்த கிராஸ் லிமிட்டை தாண்டல. இன்னொன்று எவ்வளவு தாண்டலன்னா எவ்வளவு? 28% வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான நிதி கடன் வாங்கலாம், அதாவது பட்ஜெட்ல இருந்து. சரிங்களா? 26% தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் 2% இருக்கு வாங்கல. அதுக்காக நாங்க போய் உடனே வாங்குறோம்னு சொல்லல. நான் சொல்றதுக்கான முதல்ல அந்த பதில கேளுங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் போடுறதுக்காக கடன் வாங்குறாங்க. மற்ற மாநிலங்கள் அரசாங்கத்தை நடத்துவதற்காக கடன் வாங்குகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குகிறது. ஓய்வூதியம் பிரச்சனை 20 ஆண்டு கால பிரச்சனை. தீர்த்து வைத்தது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். துப்புரவு பணியாளர்களை ஒரே நாள்ல 2 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்புறது ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா தான் நீங்க சொன்னீங்க ஈரமழந்தால் ஈரமலர்னு சொன்னீங்க. நீங்க எதுக்கு அவங்க பிடிச்சு ரோட்ல பிடிச்சு கொஞ்சம் மனிதாரங்களை பிடிச்சு தீர்வு சொல்லிட்டோமே. சொல்லிட்டோமே. நீங்க நடந்துட்டு இருக்கா? தனியாருக்கு தான் கொடுப்போம், எங்களுக்கு வேண்டிய கம்பெனி தான் கொடுப்போம். அதான தீர்வு. அதான தீர்வு. ஐயா, இன்னைக்கு போராட்டம் நடக்குதுக்கா? பணியாளர்கள் போராடுறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கான வேலை பணி எப்படி அரசு போராடுறாங்க.
ஐயா தமிழ்நாடு. எல்லாருக்குமான முழுக்க போராட்டம் நடக்குது. ஆசிரியர்கள் கொடுத்தாச்சு, அடிச்சு கொடுத்தாரு. போக்குவரத்து தொழிலாளர்கள் கொடுத்தாச்சு, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தியாச்சு. என்ன போராட்டம் நடத்துறாங்கன்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன போராட்டம் நடக்கல. இல்ல, செய்தியே பாக்குறது இல்லையா உண்மையில நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நெறியாளர் பார்க்கறது இல்ல. முரசொலி மட்டும் எல்லா அரசு ஊழியர்களும் வந்து எங்களுடைய முதல்வருக்கு இனிப்பு கொடுத்துட்டு போறாங்க. ஆமா. அந்த இனிப்பு உங்களுக்கு கசக்குதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த அடுத்த நாளே வருது அறிக்கை, என்ன அடுத்த வருது? நாளே போராட்டம் வருது, என்ன அடுத்த வருது? நாளே வருது, வந்திருக்குதுங்க, வந்திருக்குது. ஐயா, முதுநிலை ஆசிரியர்களுக்கு தீர்வு கண்டால் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஏன்னா இந்த அரசு செய்ய வேண்டிய அரசு, செய்யக்கூடிய அரசு. இந்த போராட்டம் எங்கள் அரசு செய்யும். 1 லட்சம் போராட்டம் நடந்தது. நான் தான் சொல்றேன், அதிமுக காலத்திலும் போராட்டம் நடந்துச்சு. மாற்றுனீங்க. ஆனால் நிறைவேற்றியது தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. இந்த அரசு கிட்ட போராடினால் மட்டும்தான் விடிவு காலம் பிறக்கும். இந்த அரசு கிட்ட போராடினா மட்டும்தான் உரிமைகள் கிடைக்கும். அதனால போடுறாங்க. கொடுக்கிறாரு. அந்த அரசுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. அதிமுக அரசுக்கு காது கேட்காது, திமுக அரசுக்கு எல்லாம் கேட்கும். அதெல்லாம் மட்டும்தான் கிடைக்கும். இல்ல. ஐயா இருங்க. நீங்க ஆதிக்கம் சொன்னதுனால தான் உங்களை கேக்குறோம். அவர் வந்து கொலை கொள்ளை சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார். நடக்கல. இல்ல நடக்கும், நான் இல்ல சொல்ல. சொல்லுங்க, அதுக்கு உங்க பதில் சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது என்னன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அங்கங்க நடக்கக்கூடிய எனக்கு அந்த வீடியோ நான் கொண்டு போய் எங்க அண்ணனை குத்துறேன், என் அண்ணன் கொண்டு வந்து என்ன குத்துறான், இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. காவல்துறை அதிகாரிகளே கொலை பண்றாங்க. ஐயா இருங்க ஐயா, சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது எங்கேயாவது 144 போட்டாங்களா? எங்க லார்ட் பிரச்சனை வந்துச்சா? போட்டாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதுக்கு போறாங்க? ஒரு சின்ன தவறு நடந்தாலும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லங்க, ஒரு நிமிஷம். இது பேச்சா நான் ஒரு சில அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கில போட முடியுமா? ஏன் போடணும்? மரண தண்டனைக்கு எதிராக நம்ம நாலு வயசுக்கு கற்பழிச்சதுக்கு நீங்க ஜாமீன் கொடுக்குறீங்க. நீங்க திருப்பி சுடுங்க விட நல்ல என்ன இல்லாத கருணைன்றதுனால நீங்க எப்படினாலும் ஆட்டலாம். என்ன இல்லாத கருணைன்றதுனால நீங்க தலைகீழ கூட ஆட்டலாம். ஆமா 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 நீங்க இதே வார்த்தை தமிழ்நாடு பார்த்து தமிழ்நாடு நல்லா பண்ணிட்டீங்க. ஐயா சுட்டு சொல்றது இதெல்லாம் வந்து தவறான வாதம். திருவேரமணி அவர்கள் 2021ல பெண்கள் குழந்தைகள் ரீதியாக நடந்த குற்றச்சாட்டு, அந்த குற்றம் எண்ணிக்கை இருக்கலாம் 3000 சம்திங்கிறது ஒரு எண்ணிக்கை வருது. இன்னைக்கு 2026 இந்த நெருங்கி இருக்கிறோம், இது வந்து 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அதாவது 3000 இருந்தது அன்னைக்கு, இன்னைக்கு 6000 ஆயிருக்கு. இப்படி பார்க்கும்போது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும் தானே சொல்லுவாங்க. ஒரு நெறியாளர் இந்த கேள்வி கேட்கறது எனக்கு உண்மையில வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கம் பத்தி பிரச்சனை இல்ல. இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை கிட்ட போயிட்டு யாராவது ஒருத்தர் தவறா நடந்துக்கிறாங்கன்னா இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. இது சமூக ரீதியான மாற்றம் வேணும், இது அரசியல் ரீதியான மாற்றம் கிடையாது. நீங்க தவறான முன்னுதாரணம் இருக்கீங்க. தனி நபர் நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்க கட்சியில திமுக கட்சியை சார்ந்தவர் 2 வயது குழந்தை, அதாவது நிர்வாகிகள் 2 வயது குழந்தை மீது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அவர் கைது. அவரை கூப்பிட்டுனாங்கன்னா எம்எல்ஏ பதவி கொடுக்கணுமா, எம்பி பதவி கொடுக்கணுமா? இல்ல, நீங்க உறுப்பினர் திமுகவை சார்ந்தவர் ஒரு குழந்தையை அபியூஸ் பண்ணாரு, அவரை கூப்பிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து எம்பி பதவி கொடுத்ததா, சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்ததா? என்ன பண்ணுச்சு? சட்டவிரோதமா அதற்கான முடிவு என்ன? சட்டவிரோதமா கிருத்தி திருநெல்வேலி தவறான பதில் சொல்றீங்க. முடிவு இருக்க சொல்லுங்க. அந்த நபரை கூப்பிட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க ஆக்கலங்க, நீங்க தடுக்கணும். அதாவது அதுக்காக சொல்லி அது என்ன நடந்துச்சு? அப்படி உள்ள வச்சாங்கல்ல. ஒரு ஆட்சிங்கிறது எப்படி இருக்குன்னு ஐயா, எல்லா தவறுகளுக்குமான சட்டத்தை அரசியலமைப்பு வகுத்திருக்கிறது. அதன்படிதான் ஆட்சி நடத்த முடியும். அவர் சொல்ற மாதிரி சுட்டுக் கொள்றதோ தூக்கி கொண்டு போய் அண்டாட்டியால வைக்கிறதோ அரசியலமைப்பு சட்டம். என்ன நடக்குது? சிபிஐ தானங்க இருக்கு. என்ன சிபிஐங்க? சிபிஐ தானங்க இருக்கு. சிபிஐ ஏன் போச்சு? சிபிஐ தானங்க இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏங்க அந்த மக்களே கலந்து குடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சு வேங்கவேல் வந்து சிசிக்கு போல வேங்கவேல்ல வந்து என்ன பெரிய அநீதி. அதுல அண்ணன் திருவாளமலை எனக்கு வருத்தம் உண்டு. அவர் இறங்கி அடிக்க வேண்டிய விஷயம் அடிக்கல. திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற பேர்ல அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துட்டாரு. நான் அவர் தான் பண்ணணும்னு சொல்லல, எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணாங்க. அவர் கூடுதலா பண்ணிருக்கணும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல ஏங்க அவர் கூடுதலா பண்ணணும்? நான் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணணும்? அவரு நீங்க பண்ண வேண்டியதானே? அவர் சமூக மக்களுக்கான கட்சி அடையாளப்படுத்துறாங்க. அது தலித் சமூகத்துக்கான கட்சி அவர் அடையாளப்படுத்திருக்காரு. பொது சமூகத்துக்கான கட்சி அவர் பேசியிருக்காரு. நீங்க எழுச்சி தமிழரை தரவரா பேசுறது ஏத்துக்க முடியாது. இல்ல ஏத்துக்க முடியாது. மதிக்கிறவன் ஏத்துக்க முடியாது. மதிக்கிறவன் நீங்க வேங்கவேல் சமூகத்துக்கான கட்சி. வேங்கவேல் விஷயத்துல அவர் எந்த பண்ணிருக்கணும் அதை பண்ணல. ஏங்க ஒரு சமூகத்துக்கான கட்சி எப்படிங்க சொல்லலாம்? அவரே சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? இப்ப கிடையாது. நீங்க கட்சி மேல ஜாதி அடையாளம் சொல்லிருக்காரு. உங்க கட்சி மத அடையாளம் இருக்கிற மாதிரி நீங்க கட்சிக்கு சம இருக்கிற ஆதாரம் நீங்க குத்திருக்கீங்க அடையாளத்தை. இப்ப பேசிருக்காரு. ஏங்க நீங்க குத்திருக்கீங்க அடையாளத்தை. நீங்க தவறு சரியா இப்ப பேசிருக்காருங்க.
4 நாளைக்கு முன்னால பேசியிருக்காங்க. ஏங்க நீங்க பத்திரிகையில எல்லா கட்சிக்கும் ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி எங்க கட்சிக்கு சமூக அடையாளம் இல்ல அதாவது அவர் நான் பாண்டே பேட்டியில சொன்னது என்னன்னா, ஒரு முனைவர் தொல் திருமாவளவன் கொடுத்த பேட்டியில வந்து ஒரு பாண்டே கொடுத்த பதில் என்னன்னா, எங்களையும் அப்படி ஒரு பார்வையில பாக்குறார்கள் அப்படின்னு. அந்த கட்சி மட்டும் 6 தொகுதி தனி தொகுதி கொடுத்தாங்க. எங்க கட்சி 6 தனி தொகுதி கொடுத்தாங்க. அது 8 தொகுதி 6 தொகுதி மட்டும் தான் தனி இதுக்கு தொகுதியும் தனி தொகுதியா இருந்தா பிரச்சனை. 2 தொகுதி நீங்க பெருசா ஒரு 8 தொகுதி கொடுக்குற அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி தொண்டர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சீங்க. நீங்க கூட்டணி பத்தி நல்லாட்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவர் உங்களுக்காக முட்டு கொடுத்து அந்த மனுஷன் அவர் பதில் கொடுப்பாரு. யாரை எடுத்துக்கிட்டாரு? சரவணராஜ் அவருக்கு நீங்க என்ன மரியாதை பண்ணீங்க? அவர் பொறுமையோடு எல்லாத்தையும் வாதாடி கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் அனைத்து சமுதாயத்தை அணைக்கக்கூடியவர். அனைத்து சமுதாய மக்களும் மேல வர வேண்டும். தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட அடுத்த மதத்தினரும் இனத்தினரும் எங்கெல்லாம் தாழ்வு இருக்கின்றதோ, ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, அவர் எல்லா சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் அவர். அவரை வந்து ஒரு சமூகம் என்று நம்ம அவங்க எல்லாரும் அந்த திமுகவோ மத்த அவர்களுக்கும் அவர் அறிவுரை கொடுத்து எங்களை அந்த நீங்க பாக்கணும். அவங்க சொல்லணும், அவங்க நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம் என்றால் அந்த கொள்கை கோட்பாடுக்காக இருக்கின்றோம். கொள்கை கோட்பாடு இல்லாமல் நாங்கள் இருக்க சமத்துவம் சகோதரத்துவம் அந்த கட்சியில் 10 தொகுதி வரைக்கும் ஒரு தனி தொகுதி, 8 தொகுதிக்கு 6 தனி தொகுதி. நான் சொல்லுங்க, திமுக சொல்லுதுங்க. இன்னொரு விஷயம் முக்கியமான சட்டம் ஒழுங்கு பத்தி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். 31 அமைச்சர்கள் திமுக, அதுல 27 பேருக்கு மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அதுல 14 பேருக்கு மேல ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ், மணி லாண்டரிங், அட்டெம்ப்ட் டு மர்டர். 14 மந்திரிகளுக்கு மேல பயங்கரமான இருக்கு. இவங்க சட்டம் ஒழுங்கு போறாங்க இல்லன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. எந்த நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, 30 நாளே குற்றம் சொல்லக்கூடாது. இப்ப இப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு உரிய ஆட்களை வந்து அவன் அவன் நல்லவனா கெட்டவனா தெரியறதுனால நீங்க எப்படி மந்திரி சரி அப்படி பட்டியலை சேர்த்துக்கலாமா? உள்துறை அமைச்சர் இந்த பட்டியலை சேர்த்துக்கலாமா? உள்துறை அமைச்சர்ல இந்த எல்லா கேஸ் நிலுவையில இல்லையே, ஒரு கேஸ் நிலுவையில இல்லையே. நீங்க பெண்டிங் முடிச்சிட்டீங்க. நீங்க முடிக்கல, நீங்க முடிக்கல, நாங்க முடிக்க மாட்டோம். நீதிமன்றம் முடிக்கிற வரைக்கும் காத்திருப்போம். நாங்க ஜனநாயகவாதி. நீங்க நாங்க வந்து அரசு இயந்திரத்தை முடக்க மாட்டோம். நாங்க ஜனநாயகவாதி. நீங்க வந்து ஜனநாயக ரீதியாக தான் போராடுவோம். இல்ல நீங்க 31 மந்திரியில 27 பேர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஆனா கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பத்தி நீங்க தான் எங்களுக்கு பாடம் எடுப்பீங்க. அதுல 14 பேருக்கு மேல சீரியஸ் கேஸ், அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்குது. இந்தியாவிலே சரியாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆமா, காவல்துறையே கொலை பண்ணுது. காவல்துறையே அப்பன் மகனை கூட்டு போய் தந்தை மகனை உள்ள வச்சு கொலை பண்றான். சட்டம் ஒழுங்கு அங்க உங்களை காவல் நிலையத்துக்கான கொலைகளுடைய பட்டியல் எடுத்துக்கோங்க. நீங்க அதாவது அது அப்படின்னா இவங்களுடைய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது இவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வராங்க. இவங்க ஒரு தேசிய கட்சியே கிடையாது, இவங்க ஒரு மாநிலம் சார்ந்த கட்சி. இவங்க நம்ம ஒரு கேள்வி கேட்க போனா அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அங்க நீ தமிழ்நாட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது சொல்லு. நீங்க டாஸ்மார்க் நம்பிக்கை அரசியல் நடத்தக்கூடிய கட்சி. நீங்க டாஸ்மார்க் இப்ப நீங்க கேட்டீங்களா நெறியாளர்களே, நீங்க மீதுபட்ட துண்டுக்கு என்ன பண்ண போறாங்க? இன்னும் நிறைய டாஸ்மார்க் கடையை தடுப்பாங்க, இன்னும் நிறைய பிராண்ட் கொண்டு வருவாங்க. இப்ப கஞ்சா கமிஷன் நிறைய வருது. இவங்க மேல்மட்ட லெவல்ல உதயநிதி மேல்மட்ட லெவல்ல விளையாடின ஒரு ஆள் வந்து போதைப் பொருள்ல கைதாயிருக்காரு. திமுகவோட நெருங்கி உறவாடுவார். கஞ்சா அதிகமா குஜராத்ல இருக்கக்கூடிய போர்ட்ல தான் பறிமுதல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு எங்க பாருங்க, இவருடைய பதில் சொல்றான். நாங்க என்ன சொல்றோம், பறிமுதல் பண்ணிருக்கோம். அங்க பறிமுதல் பண்ணல, ஆள பிடிக்கிறாங்க. வெளியில இருந்து இது தவறான வாதம். அப்படி பார்த்தா நாங்க பேச வேண்டியது வரும். எங்க உருவாக்குறதோ அங்க கஞ்சா விக்கிறது அவர்தான், உருவாக்குறதோ அங்கே அரசு தவறுதான் மாடி. பாத்திமா பாபு நீங்க கஞ்சா வந்து கஞ்சா தவறு எங்க தவறு அங்கே தண்டனை தர வேண்டும்.
நீங்க இந்த பேசும்போது கட்டத்தை திருமாவளவன் வேங்க வயலுக்கு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு சொல்லல. வேங்கை வயலுக்காக பாஜக போராட்டம் நடந்துச்சு. வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் தானே. வேங்கை வயல் தவறு செய்தது இந்துக்கள் தானே. நடுவுல நீங்க பஞ்சாயத்து ஏன் விடுதலை திருமாவளவன் மாதிரி ஆட்சி 2-3 சீட்டுக்காக கொள்கையை விட்டு கொடுக்கல, கொண்டாடின மக்களை விட்டு கொடுக்கல. அவமானம். இந்துக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா தான் இந்தியாவில் எந்த மூலையில் பிரச்சனை நடந்தாலும் போராட்டம் நடத்த வேண்டும். நடத்துறது இல்ல. எங்க நடத்தல? எப்ப போனீங்க? எங்களுடைய தலைவர், முன்னாள் தலைவர் பயங்கரமான அறிக்கை விட்டார். எங்க தலைவர் என்னதான் உங்களுக்கு பயமாயிடுச்சு. அது உங்க கணக்கு வசனத்தில் சிறந்தவர்கள் நீங்கள். அதாவது பட்டியல் மக்கள் குறுக்கு செய்தி பேசுறீங்க. பொதுவாக பிசிகா வந்து ஒரு கோரிக்கை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் ஏற்றணும். அதே ஏற்றாம ஆணையம் பிறப்பிச்சிட்டோம்ல. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஆணையம் பிறப்பித்திருக்கிறோம். ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் அதற்கான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. அதற்கான துவக்க புள்ளியை அதில் எழுச்சி தமிழர் அவர்கள் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலே ஆணையம் அமைத்திருக்கிறோம். அதற்கான முடிவு வரட்டும். வருகின்ற ஆட்சி எங்களுடைய ஆட்சி தான். அதில் கட்டாயம் நிறைவேற்றுவோம். இறுதி கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இல்ல இறுதி எல்லாத்தையும் அதான் நீ மூச்சு விட்டாலே ஒரு நாட்டுல இருந்து வரும்போது அங்க அனுபவம் தான். இங்கதான் நாங்க பிடிக்குமா சிங்கப்பூர் மலேசியா வருதோ அவன் பேர்ல வரும் இல்லையா? நீங்க என்ன பேசுறாங்க? அனுப்புறவன், அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் எனக்கு அனுப்புறான். அவன் என்ன அனுப்புறான்னு பாக்குறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு அந்த உரிமை உண்டா? 2026 தமிழ்நாட்டை யார் ஆளணும்? அதுதான் வாதம். திராவிட முன்னேற்ற கழகம். அது உங்களுடைய வாதம். நல்ல ஆட்சி வரணும், நல்ல மக்களுக்கான ஆட்சி வரும், அது எங்களோட வாதம். அது நாம் தமிழர் கட்சி வந்தாதான் பண்ண முடியுங்கிறது நான் 1000 தான் வைக்க முடியும். ஆனால் மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க, மக்கள் நம்பி கூட்டணி யாரையும் நம்பி இல்லாம மக்கள் நம்பி நிக்கிறோம். நாங்க வர்ற பட்சத்துல நாங்க சொல்றது நடக்கும். வந்தாதானே முடியும். மக்கள் நான் எங்கிட்ட பைசா 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கிடையாது. சுரேஷ் சொல்றாப்புல நாம் தமிழர் வரணும். ஆனா எந்த ஒரு இது பார்த்தாலுமே அப்படி ஒரு கணக்குல அது வர்றது மாதிரி தெரியல. எப்படி எனக்கு புரியல. ஒரு தேர்தல் வந்து என்னென்ன செய்யணும்? ஒரு கட்சி இருக்கணும், அதுக்கு அங்கீகாரம் இருக்கணும், அந்த இடத்துல எல்லா தொகுதியும் வேட்பாளர் நிப்பாட்டணும், அந்த வேட்பாளர் மக்கள் படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 4 கட்சி 4 சீட்டை வாங்கிட்டு 5 சீட்டை வாங்கினா தமிழ்நாட்டு ஆளுன்னு சொல்ல முடியாது. 200 நாங்க செலுத்தியும் தோக்குறோம். இது தேவையில்லைங்கிறது அன்னைக்கு வாதம். சாத்தியமா சாத்தியம் இல்லைங்கிறது எதுவுமே பிறக்கிறது இல்லை. தேவையில்லைன்னா சாத்தியம் பிறகுது. 234 எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குனீங்க? ஒண்ணு வாங்க போறாங்க. நாங்க எப்படி தமிழ்நாட்டு ஆளுங்க? ஒண்ணு சொல்லுதா? எப்படி தமிழ்நாட்டு ஆளுங்க? பதிவு பண்றோம் கேளுங்க. நாங்க சீட்டு வாங்கல. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க செலுத்திட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? எப்ப கடவுளையா? எப்பவே செலுத்தியாச்சுங்க. நாம் தமிழர் கடல் மாநாடு, மரம் மாநாடு. ஆமா, உயிரற்றவர்களுக்கான நாடா கட்சியா இருக்குது நாம் தமிழர் கட்சி. உயிரற்றவர்கள் இல்ல, உயிரோட இருக்கிறவங்களுக்காக உயிரற்றவர்கள் பேசுற மாநாடு அது. ஐந்தறிவு குறைஞ்சபட்ச புரிதல் இருந்தா கூட நாம் தமிழர் கட்சி ஐந்தறிவு கட்சி, கட்சி ஆறறிவு கட்சி. ஆறறிவு கட்சி அது அறிவே இல்லாத கட்சி. மரத்தோட பேசுறது குறை சொல்றீங்கன்னா நீங்க எப்படி ஆதரிவுன்னு சொல்ல முடியும்? இல்ல விவாதம் தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இல்ல. அந்த கட்சி அறிவே இல்லைங்கிறோம். எதை குறை சொல்றாங்க? மரம் வேணும், மரம் வளர்க்கறதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? மரம் வளர்த்து விட்டுருக்கீங்களா? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா? பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இன்னைக்கு கன்னியாகுமரியில் உள்ள அந்த சகோதரர் கன்னியாகுமரிக்காரர் அவர் சொல்லட்டும். அவ்வளவு மழை வெட்டி கிடைச்சிட்டு இருக்காங்க கேரளாவுக்கு. கேரளால கல் இல்லையா? மழை இல்லையா? ஏன் போய் கொடுக்கீங்க? மரத்தை பத்தி பேசுனா 5 அறிவிக்கிறீங்க. மழையை வெட்டி இருக்குது. எத்தனை போய் பணவரத உண்டு பண்ணிட்டே இருக்கு. இந்த இடத்துல பேசுறாரு. மழை வெட்டி பத்தி என்னைக்கு பேசுறாரு? அவ்வளவு தள்ளி வெட்டி கேரளா கிடைக்கும். உங்க தேவைக்கு எடுத்தா கூட பரவாயில்ல. கேரளா அடுத்த மாநில மழையை சுத்தி தான் இருக்கு. பேரே மலையாளம். அந்த நாட்டுக்கு பேரு. அதுல ஒரு துண்டு கல்ல உடைக்க மாட்டேங்க. உடைச்சு கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு மந்திரிக்காக சீட்டு கொடுக்கல, கொள்ளடிச்சாங்க. நீங்க பேசுறீங்க, நீங்க மரத்தை கூட பேசிட்டாருன்னு. அவர் மனுஷனுக்காக பேசுறாரு. ஆமா, மரம் இல்லைன்னா சரி. நம்ம தலைப்பை நோக்கி தலைப்பும் நோக்கத்தை தவறி வேற எங்கேயும் போயிட்டு இருக்கிறோம். நம்ம இறுதியாக உங்களுக்கு கருத்துன ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும். திமுகங்கிற ஒரு
அரசியல் திமுக அரசியல் வந்து இன்னைக்கு திராவிட அரசியல் ஒரு மாடல்னு சொல்லிட்டு அவங்க வர்றது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி போயிடுச்சு. சாதனைகள் இல்லை, சாதனைகள் அவங்க சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க, தனிமத வாழ்க்கை சிறப்புகள் இன்னும் வளரணும். அப்படி வேணும்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பு தீர்மானம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும், ஏன் நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றோம்னா, நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களை இந்திய தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதனை பின்தொடர்ந்து நிறைய திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலமாக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்கமாக இருந்தாலும் சரி, இப்படி மாணவர்களுக்கான மகளிருக்கான கல்வி ரீதியான திட்டங்களை எல்லா மாநிலமும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடலை உருவாக்கி வைத்திருக்கிறவர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே மீண்டும் திராவிடம் 2.0 என்கின்ற மாடல் தமிழ் மண்ணில், இந்திய திருநாட்டில் தொடர்ந்தே தீரும், வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மக்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள். மக்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற செய்வார்கள். வெற்றி வந்த பிறகு இன்னும் இந்த குறைகள் என்னெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் நிறைவுபடுத்தி மக்களுக்காக நல்லதை செய்வார்கள் என்று நாம் தமிழர் கட்சி வர 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நான் பதிவு பண்றேன். நாம் தமிழர் கட்சி எப்ப மறந்தது, ஏன் மறந்தது, அது ஏன் தேவை, அந்த ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். 2009 ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் நடந்துச்சு ஆளுங்கட்சிகளால. அந்த இதுக்கு ஒரு நியாயம் கேட்டு கண்ணீருக்கு மத்தியில உருவான கட்சி தான் அந்த கட்சி. அதுக்கு முன்னால இருந்தவங்க பல கட்சியில இருந்தவங்க தான். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு பிறந்த கட்சி தான் அந்த கட்சி. அந்த கட்சி பிறக்கும் போது அந்த செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு கேடான திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிச்சு சென்ற தேசிய கட்சிகளோடும் ஒரு நாளும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார். 2010 அரசியல் கட்சியா மாறிச்சு, இயக்கமா இருந்தது. 2014 தேர்தலை சந்திச்சாங்க. தொடர்ந்து வர்ற ஒரு தேர்தலை தோல்வியை பத்திலாம் கவலைப்படலை. நிக்கணும், மக்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு வரும்போது நம்ம நல்லதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்கு. இந்த சதவீதம் 8% வாக்கு வளர்ந்து நாங்கள் வந்து ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. இன்னும் மக்கள் எங்களை அங்கீகாரம் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிப்பாட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். மக்கள் நினைத்தால் கண்டிப்பா இந்த ஒரு ஆட்சி மக்கள் நினைக்கணும். மக்கள் காசுக்கு விலை போகக்கூடாது. இந்த சவடால் பேச்சு, இலவச பேச்சு, ஏமாற்று பேச்சுக்கு மயங்காம தேர்தல் அறிக்கைன்னு முதல்ல வேட்பாளர்கள் அறிவிச்சு என்னென்ன பண்ணணும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல ஃபுல்லா தனி அப்படின்னா தற்சார்பு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்கணும் ஒரு கனவு திட்டத்தை தந்திருக்காங்க. தமிழக மக்கள் இதை யோசனை பண்ணணும், முடிவு பண்ணணும். ஒரு நல்ல ஆட்சி வளர்றதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உதவாக நம்பி மும்பை வாழ் தமிழராக நான் ஒரு என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். அந்த விவாத நிகழ்ச்சி முதல் முறையாக முயற்சி எடுத்திருக்கிறோம். அது வெற்றிகரமாக நடந்து உள்ளது என நம்புகிறோம். இனிவரும் காலங்களில் பல்வேறு தலைப்புகளில் இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீத தமிழன் முன்னிறுத்தலே. நன்றி.